ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஒரு 5, 6 வருஷமாக தடை இல்லாமல் நல்லபடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு புடவை, கருப்பண்ணசாமிக்கு அப்புறம் வேட்டி துண்டு, பிள்ளையாருக்கு துண்டு இதெல்லாம் எடுக்கணும். எடுத்துகிட்டு போகணும். மாலை, அதுக்கப்புறம் குங்குமம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோம். ஊருக்கு போகும்போது அவங்க வந்து இந்த நெய்வேத்திய பால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. சந்தனம் இதெல்லாம் கரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆட்டோவுக்கு வெயிட்டிங். நல்ல வெயில். கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது மணி 11 மணி. வேறு வழி கிடையாது. 11 மணிக்கு தான் எங்கள் எல்லாராலையும் கிளம்ப முடிஞ்சுது. ஸோ கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் சமையல். சாதம் வச்சுருக்காங்க. மணி இப்போது 2 ஆகிடுச்சு. அதனால் எல்லாேருக்கும் பயங்கர பசி வேறு. ஸோ ஒரு தொகையில் மட்டும் அரைச்சிக்கலாம் போதும் அப்படின்னு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஃபில்டர், அந்த காலத்து ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர் இது. ஸோ இதை வந்து இப்படி 2ஆக பிரித்து பச்சரிசி, புழுங்கரிசின்னு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது இது. அதே மாதிரி இந்த எண்ணெய் தூக்கும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் குக்கிங் ஆயில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுவும் அப்பப்போ தேய்ச்சி இந்த ட்ரேயெல்லாம் வச்சு எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. கொஞ்சம் பொருள் இருந்தால் கூட அது வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதுக்கு சில நேரம் கரெக்டாக ஆர்கனைஸ் ஆகாது. இங்கே வந்து சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய், நம்ம தோசைக்கு போட்டுக்கிறதுக்கு மிளகா பொடி, சாதம் போட்டுக்கிறதுக்கெலாம் நல்லெண்ணெய். அது மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த சீசனில் வந்து மாகாளி கிழங்கு கிடைக்கும். மாகாளி கிழங்கு வந்து இந்த நறுக்கி போட்டு மோர், உப்பெல்லாம் போட்டு இந்த மிளகாலாம் அரைச்சி நறுக்கி போடுவாங்க. ஸோ அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹீட்டு, கொஞ்சம் தான் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டா கண்டிப்பாக மோர் குடிக்கணும். அந்த மாதிரி மாகாளி கிழங்கு கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் வந்து மாவடு நிறையா கிடச்சிது, அதுவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதாவது ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. நான் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரையாக கொடுத்து விட்ருவாங்க. அங்கே போய்ட்டு நான் மோர் இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி அந்த மாங்காவும் போட்டு வச்சுட்டாங்க. இது சின்ன மாங்காய் அப்படிமோ, சின்னதாக இருக்கும் இந்த மாங்காய். 2, 3 வெரைட்டி இருக்குது மாங்காய். இது வந்து சின்ன மாங்காய். அதுவும் அப்படியே தண்ணியை வடித்து ட்ரையாக கொடுத்து விட்ருவாங்க. அங்கே போய்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறது. இன்னொரு மாங்காய் இருக்குது. இது இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம கை போட்டுட்டோம் அப்படின்னா மாங்காய் வந்து கொஞ்சம் கனிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் இது வந்து தொக்கு, மாங்காய் தொக்கு. எல்லாமே மாங்காய் வெரைட்டி தான். இந்த ஊறுகாய் நாங்கள்லாம் அதை தான் நிறையா சாப்பிடுவோம், கடாரங்காய் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இது வந்து மாங்காய் தொக்கு நிறையா இருந்தது. காலி பண்ணியாச்சு. நாங்கள் வந்த ஸ்பீட்லேயே காலி பண்ணிட்டோம் இது எல்லாத்தையுமே. மத்தியானம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. இவருக்கு வந்து எனக்கு சாதம் சாப்பிட மாட்டார். ஸோ வேணாம் அப்படி சொல்லிட்டு இவருக்கு தோசை அரைச்சிருந்தாங்க நேற்று மாவு நைட்டு. ஸோ அது வந்து இவருக்கு வந்து 2 ஊத்தப்பமாக ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு இப்போ மாமியார் வீட்டுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு மாலை ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது வாங்கிட்டு வரணும். அப்புறம் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், வெத்தலை, பாக்கு பழம் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு தோசையை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது நான் மாடுலர் கிச்சன் தான். அதாவது சும்மா ரேக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதிலே எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு வந்து மாடுலர் கிச்சன் தான் பார்த்துருப்பீங்க. அதுலேயே நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் அது சில நேரம் இப்போல்லாம் டைம் கிடைக்கிது, செஞ்சு வைக்கிறேன், ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் டைமே கிடைக்காத 3 மேடையிலேயே ஏதாவது அள்ளி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ இங்கே வந்து சின்ன மேடை தான், ஆனால் கரெக்டாக இருக்கும் சமையல் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவங்களும் தோசைக்கல் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சப்பாத்தி, தோசை, மீன் எல்லாமே ஒரே தோசைக்கல்லை போட்டுட்டு இருந்ததுனால ஓரமெல்லாம் ஒரு மாதிரி இரும்பாக இருக்குது. அது வந்து தேய்ச்சா கூட போக மாட்டேங்குது. அப்புறம் தான் புதுசாக ஒன்று வாங்கினேன். ஆனால் இவங்க அதே தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு பழசு மாதிரியே தெரியாது, புதுசு மாதிரியே இருக்கும். தோசையெல்லாம் அழகாக வரும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்த சின்னதாக ஒரு தேக்கு கட்டை ஒன்று சொன்னேன் இல்லையா, தோசை வந்துட்டு கல்லில் ஒட்டாமல் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே தான் எடுத்துகிட்டே போனேன். கரெக்டாக வருது இங்கே. எனக்கு வந்து அங்கே மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து சின்ன மேடை தான். இந்த ஒரு மேடை தான். அதுலேயே வந்துட்டு எல்லாம் நீட்டாக வச்சுட்டேன். ஆனால் எனக்கு அங்கே 3 மேடை அங்கே இருக்குல்ல என்னோடய வீட்டில். அது வந்து என்ன தான் நான் வச்சா கூட எனக்கு நீட்டாக இருக்கிற மாதிரியே அப்பியரன்ஸ் வரவே மாட்டேங்குது. சாதம் அப்பளம் பொரிச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, தொகையில் அரைச்சாச்சு, தோசையும் ஊற்றியாச்சு. அதுக்கு தொட்டுக்கு மிளகா அப்படி இருக்குது, ஊறுகாய் இருக்குது, கருவேப்பிலை பொடி இருக்குது, பருப்பு பொடி இருக்குது, எல்லாம் இருக்குது, அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான்.